அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஎம்எலோட அந்த ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ஹெச்டிஎம்எல் அப்படின்றது பார்த்தீங்கன்னாலே ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படி தான். ஸோ மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் சம் டெக்ஸ்ட், இதை வந்து மார்க்அப் பண்ணுறது. ஸோ மார்க்அப் பண்ணுறது அப்படின்னா முன்னாடி ஒரு செட் ஆஃப் சின்டாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும், பின்னாடியும் ஒரு செட் ஆஃப் சின்டாக்ஸ் மாதிரி போட்டு இதுக்கு பேர் தான் மார்க்கப்னு பேர். ஸோ டெக்ஸ்ட் எடுத்து அதை மேற்கோள் காட்டுறது மாதிரியான ஒரு விஷயம் தான் மார்க்கப். ஸோ இந்த என்டையர் HTML வந்து ஃபுல்லாகவே இது மாதிரி மார்க்கப்ஸ் தான் இருக்கும். ஸோ வெறும் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்து ஒரு .html ரீநேம் பண்ணால் மட்டும் போதுமா, அது வந்து ப்ராப்பராக வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்குள்ளே ஒரு ஃபிக்ஸடான ஒரு ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன பண்ணணும்னா, ஒரு ஆங்கிள் பிரேசஸ் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் டாக் டைப் போட்டு HTML இது கொடுக்கணும். கொடுத்துட்டு HTML ஒரு ஓப்பனிங் டேக், அப்புறம் HTML க்ளோஸ் பண்ணுற டேக். ஸோ இது வந்து ஒரு ஒரு ஆங்கிலோ பிரேசஸ், செட் ஆஃப் ஐடென்டிஃபையர், அதுக்கப்புறம் க்ளோசிங் ஆங்கிலோ பிரேஸ், அதுக்கப்புறம் இது மாதிரி வர்றது ஓப்பனிங் டேகு. அதே வந்து ஒரு ஆங்கிலோ பிரேஸ், ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ், அப்புறம் ஒரு ஐடென்டிஃபையர், அதுக்கப்புறம் ஒரு க்ளோசிங் ஆங்கிலோ டேக் போடுவா, இது வந்து க்ளோசிங் டேக். ஸோ இது ஓப்பனிங் டேக், இது க்ளோசிங் டேக். மோஸ்ட் HTML வந்து சில டேக்ஸ் வந்து ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் இருக்கும், சிலது வந்து வெறும் ஓப்பனிங் டேக் மட்டும்தான் இருக்கும். அந்த டிஃப்ரென்சஸ்லாம் போக போக படிக்கலாம். பட் ஃபார் நவ் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, மோஸ்ட் கேஸஸில் ஒரு HTML டேக் ஓப்பன் பண்ணுறோன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இதுக்குள்ளே இது HTML-க்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் போட்டுருக்கிறோம், ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக், அதுக்கப்புறம் பாடி. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் HTML ஃபைலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்டார்டிங் லைன் வந்து டாக் டைப் HTML இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு HTML அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கணும். அந்த HTML டேகுக்குள்ளே ஒரு ஹெட், ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக், அதுக்கப்புறம் பாடி, ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக். இந்த ஹெட்டுக்குள்ளே ஆப்ஷனலாக ஹெட்டுக்குள்ளே நிறைய ஆப்ஷனல் டேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் போக போக படிக்கலாம். பட் இப்போ இனிஷியலாக என்ன பண்ணுவோன்னா, வெறும் ஒரு டைட்டில் மட்டும் போட்டுப்போம். டைட்டில் lesson 1. ஓகே, ஸோ போட்டுட்டு இப்போதைக்கு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் இந்த lesson 1 HTML இந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே தெரியல, பிளாங்காக இருக்குது. இந்த lesson 1 HTML ப்ரௌசர் லோடாக இருக்குது, ஆனால் எதுவுமே இல்லை. பட் இங்கே டேபில் இந்த டேப் இருக்குல்லையா, டேபோட டைட்டில் பார்த்தீங்கன்னா lesson 1 வந்திருக்கு. இது எங்கேருந்து வருது அப்படின்னா, நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா lesson 1, இதுதான் உங்களுக்கு இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இங்கே lesson 1க்கு பதிலாக lesson 101 அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுறேன். இங்கே போயிட்டு சேவ் பண்ண உடனே ப்ரௌசரில் ரெஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ என்ன பண்ணணும்னா ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இங்கே lesson 101 ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ கோ பேக், சேஞ்ச் டு lesson 1, சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசருக்கு போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் அகைன் lesson 1. ஓகே, சரி, இதுக்குள்ளே இப்போ எதுவுமே வரல, ஏன்னா இந்த பாடி அப்படிங்கிறது வந்து எம்டியாக இருக்குது. ஓகே, ஸோ பாடிக்குள்ளே எதெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்றது நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.